நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சத்குரு சீரடி சாய்பாபா அவர்களை பற்றி நாம் தெரிந்திராத சில விஷயங்களை இங்கே பகிர்கிறோம். தெரிந்திராத அப்படிங்கிறதை விட தெரிந்தும் நாம் அதை பின்பற்றாமல் இருப்பது, இல்லை அறியாமையில் இருப்பது, அது என்ன அப்படிங்கிறது என்னுடைய நண்பர்கள் மூலம், அதாவது பாபாவினுடைய பக்தர்கள், தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பிற மொழிகள் பேசக்கூடிய தெலுங்கு, ஹிந்தி ஆகிய இடங்களிலும் இருந்து நமக்கு நண்பர்கள் இருப்பதால் பல தலைமுறைகளாக சீரடி சாய்பாபாவையே தன்னுடைய குல தெய்வமாக வழங்கி வரும் சீரடியை சார்ந்த சில நண்பர்களும் நம்முடைய நண்பர்களாக இருப்பதால் அவர்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்ட சில தகவல்களை இங்கே பகிர்கிறோம். அதில் முதலாவது நம்முடைய பாபாவினுடைய பெற்றோர்கள். பாபாவினுடைய பெற்றோர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் அது யார் அப்படின்னு. அது பாபாவுக்கு மட்டும்தான். வேறு யாருக்குமே பாபாவினுடைய தாயார் யார், அவருடைய தந்தை எந்த ஊரை சார்ந்தவர், எங்கு வசித்தார், பாபா எங்கு பிறந்தார் அப்படின்னு எந்த ஒரு செய்தியும் நமக்கு தெரியாது. சரி, நமக்கு தான் தெரியாது அப்படின்னா பாபாவுடன், பாபா கூடயே இருந்த பல பக்தர்கள், அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷங்களாக மகள் சாபதி ஐயா, அதாவது யாருக்கு பாபாவுக்கு சாய் பாபா அப்படின்னு பேர் வைத்த மகள் சாபதி, கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலங்களாக பாபாவுடையே தான் மசூதியில் தங்கியிருந்தார். அவருக்கும் தெரியாது. லக்ஷ்மிபாய் அம்மாவுக்கும் தெரியாது. பைஜாமா அம்மாவுக்கும் தெரியாது. அவர் கூடயே இருந்த தாத்தையாக்கு பாட்டேலுக்கும் தெரியாது. ஷாமா, அதாவது மாதவராவ் தேஷ்பாண்டே ஷாமா, அவருக்கும் தெரியாது. இவர்கள் எல்லாம் பாபாவை கேட்காமல் இருப்பார்களா? கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள். பாபாவினுடைய பதில் எப்போவுமே தன்னுடைய பெற்றோர் இவனார் தான் அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்லலை. சொல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கலியுகத்தில் கடவுளுடைய அவதாரங்களை விட குருமார்களின் வருகைகள் மிக 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 அதிகமாக இருக்கும். நான் சொல்வது உண்மையான குருமார்கள். உண்மையான குருமார்கள் அப்படின்னா தனக்கு அப்படின்னு எதுவுமே வைத்து கொள்ள மாட்டார்கள். காரோ, பங்களாவோ, வீடோ, குடும்பமோ, மொபைல் ஃபோன்ஸோ, ப்ராப்பர்ட்டியோ எதுவுமே இருக்காது. அவர்கள்தான் அப்போ ஞானிகள். காலையில் ஏதாவது வருமானம் வந்தாலும் மாலைக்குள்ளே அதை செலவழித்து விடுவார்கள். செலவு மீன்ஸ் தன்னுடைய பக்தர்களுக்கு அதை காணிக்கையாக வந்ததை அன்பாக கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மகான். இத்தனை பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம். அதே போல் 1910 வருடத்தில் இருந்து கிட்டத்தட்ட பாபா மகா சமாதி அடையும் வரை கூடவே இருந்த சாயி சச்சரித்திரம் புத்தகம் எழுதிய ஹேமத் பந்திற்கும் தெரியாது. புத்தகம் எழுதும்போது கண்டிப்பாக ஹேமத் பந்த் குருஜி, அதாவது பாபாவிடம் கேட்டிருப்பார். பதில் கிடையாது. கடவுளே குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு தெரியும் தன்னுடைய பெற்றோர் யார் என்று? அவருடைய பெற்றோர் கண்டிப்பாக கடவுளாகத்தான் இருக்கும். அதனால் சில நாட்களாக பாபாவினுடைய பிறந்த ஊர் இது, அவருடைய பெற்றோர் உபயோகித்த மண்பானைகள் இது, அப்படி இப்படின்னு சில வீடியோக்களை பார்த்தோம். அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தெரியவில்லை. ஏன்னா 100 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது பாபா சமாதி அடைந்து. இப்போ அதை எப்படி அவர்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும்? அதுதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் பின்பற்றுவது பாபாவினுடைய சுயசரிதம், அதாவது சாய் சச்சரித்திரம் புத்தகத்தை. அதன் மூலமாக பார்த்தால் பாபாவின் பெற்றோர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒன்று. இரண்டாவது, பாபா, அதாவது சீரடி சாய்பாபா அவர் ஒரு முகமதியரா, அவர் ஒரு ஹிந்துவா, கிறிஸ்துவரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவர் யாருக்கும் சுட்டி காட்டவும் இல்லை, சொல்லி காட்டவும் இல்லை. அவரை யாரும் அதை தெரிந்து கொள்ள அவரை சீண்டியதும் கிடையாது. என்ன காரணம்? அவர் வந்த நோக்கம், பாபா 1800களிலிருந்து கிட்டத்தட்ட 1918 வரை நம்முடைய இருந்ததுக்கு என்ன காரணம்? ஒற்றுமையை நிலை காக்க, அதாவது ஒற்றுமை அப்படிங்கிறத மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க. இந்து மதத்தையும் இஸ்லாமியர்களுக்கும் கண்டிப்பாக ஒற்றுமை தேவை அப்படிங்கிறதை சொல்லுவதற்காகத்தான் பாபாவுடைய அவதாரம் இருந்தது. ஒரே பண்டிகை, அதாவது ஸ்ரீ ராம நவமி பண்டிகையும்
இஸ்லாமியர்களுடைய சந்தனக்கூடு திருவிழாவையும் ஒரே நாளில் நடத்தக்கூடிய தைரியமும் திறமையும் ஆற்றலும் அந்த அறிவும் வேறு யாருக்கும் கிடையாது. ஷிரடி சாய்பாபாவுக்கு மட்டும்தான் உண்டு இன்று வரை. அதுதான் ஆச்சரியம். 1800களில் 900களில் விட இப்பொழுதும் அதே இந்து மதத்தினுடைய ஸ்ரீ ராமபிரானின் ஸ்ரீ ராம நவமி திருவிழாவும் இஸ்லாமியருடைய சந்தனக்கூடு திருவிழாவும் ஒரே நாளில் 2 மதத்தாரும் இணைந்து தன்னுடைய வீட்டு விழா போல் கொண்டாடுவது உலகத்திலேயே அந்த ஒரு கிராமத்தில், ஷிரடி கிராமத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஒற்றுமையை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வந்ததின் நோக்கம்தான் பாபா வருகை. அதனால் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது பாபாவை பார்க்க வரும்பொழுது அங்கே இருக்கும் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலையோ சிவன் கோவிலையோ அல்லது அம்மன் கோவிலையோ தாண்டி வந்துவிட்டால் பாபா அவர் மீது கடுமையாக கோபம் கொள்வாராம். வழியில் இருந்த காளியம்மா கோவிலில் நீ ஏன் கும்பிடாமல் வணங்காமல் வந்தாய், போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிவிட்டுருவாராம். அதுதான் பாபா. அவர் என்றைக்குமே நான் தான் கடவுள், நான் தான் எல்லாம் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அது நாளடைவில் அவர் மீது வைத்திருந்த அன்பால் பக்தர்கள் சொன்னது தான். அவர்தான் கிருஷ்ணர், அவர்தான் ஆஞ்சநேயர், அவர்தான் சிவன், அவர்தான் பிரம்மா அப்படின்னு சொல்கிறது அவர் மீது இருக்கும் அன்பின் காரணமாகத்தான். எப்போவுமே அல்லா மாலிக்னு நிறைய பேருக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரியாது. கடவுளே எஜமானர் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் தான் அல்லா மாலிக். ஒரு மதத்தை குறிக்கக்கூடிய சொல் அது கிடையாது. அதே போல்தான் பாகவதம், பகவத்கீதை ஸ்லோகத்திற்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அதனுடைய அர்த்தங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான் ஷிரடி சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்கள். சிவபுராணம், கந்த புராணம், பிரம்மாண்ட விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் எது ஆரம்பம் எது முடிவு என்ற அனைத்தையுமே தெரிந்து கரைத்து குடித்து வைத்திருந்தவர் தான் ஷிரடி சாய்பாபா. அவர் வந்த நோக்கத்தையும் அவர் என்ன நமக்கு சொல்ல வந்தார் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். பாபாவை நாம் யார் தீவிர குருவாக நாம் வணங்குகிறோமோ, பாபாவே கடவுள் என்று யார் பின்பற்றுகிறோமோ, ஏன்னா பாபாங்கிறவர் ஒரு குரு, ஒரு சத்குரு. கடவுளிடம் நமக்காக வாதாடி நமக்கு நன்மை சேர்த்து கொடுக்கக்கூடியவர் தான் சத்குருக்கள். காலச்சக்கரம் கடவுள் படைத்தது, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அதை மாற்றக்கூடிய அந்த தைரியமும் சக்தியும் சத்குருக்களுக்கு உண்டு. தன் காலை ஒருவர் பிடித்து விட்டால் அவருக்காக கடவுளிடம் வாதாடி கர்ம வினையை கலைத்து அவர்களுக்கு நன்மையை புகுத்தக்கூடிய ஒரு வல்லமை சத்குருக்களுக்கு மட்டும்தான் உண்டு. அது பாபா வாழ்ந்த காலத்திலும் சரி, அதற்கு முன்பும் சரி, அதிகமான குருமார்கள் அதுபோல் இருந்ததுண்டு. நாம் படித்திருப்போம். ஒற்றுமை அதுதான் உலகம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி பாபா பக்தர்களுக்கு அறிவுரை செய்திருக்கிறார். உணவு வழங்குதல், மனிதனுக்கு மட்டும் வயிறு கிடையாது, பசி கிடையாது, பிராணிகளுக்கும் பசி உண்டு அப்படின்னு தனக்கு வந்த எத்தனையோ உணவுப் பொருட்களை தான் உண்ணாமல் தன்னை சுற்றி கொண்டே இருந்த விலங்குகளுக்கு அவர் கொடுத்தார் என்பதை நாம் படித்திருப்போம். எவ்வளவு பணம் வந்தாலும் அன்றைக்கே செலவு பண்ணிவிட்டு மறுநாள் அடுத்த வீட்டில் போய் பிச்சை தான் எடுப்பார். பிச்சை எடுப்பது அப்படிங்கிறது அவருடைய வயிற்றிற்காக அல்ல. அவர் எந்த வீட்டில் பிச்சை வாங்குகிறாரோ அவர்கள் செய்த கர்ம வினைகளை குறைப்பதற்காக தான் அந்த பிச்சையை வாங்கி அவர் உண்டார் அப்படிங்கிறது தான் அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வைத்திருந்தார் பாபா. அவர் எதையுமே சேர்த்துக்கல. கடைசியாக தான் இத்தனை மணிக்கு உயிரை இழக்கப் போகிறோம் அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்த சாய்பாபா, நம்முடன் இருப்பவர்கள் நாம் உயிர் பிரிந்து விட்டால் இவர்கள் உணவு உண்ண மாட்டார்கள், பட்னியாக கிடப்பார்கள் என்பதை நன்காக அறிந்து கொண்டு எல்லோரையும் அவர் வீட்டுக்கு சென்று வயிறார உணவு உண்ட பின்பு தான் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அதற்கு பின் தன்னுடைய உயிரை விட்டார், சமாதி அடைந்தார். அதுதான் சத்குருக்கள். தன்னுடைய பக்தர்கள் என்றும் பசியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக பாபா மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விரதம், 9 வார விரதம் இருந்து பாபாவிடம் நேர்த்தி கடன், அதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை நாம் எப்பொழுதுமே குறை சொல்வதில்லை. தன்னுடைய கடவுளுக்கு எப்படி அவர்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதனால் யாரையும் அது குறை கூறுவதற்காக அல்ல. ஆனால் பாபா சொன்னது பட்னியாக இருக்காதே, பசியோடு இருக்காதே. காரணம் என்னவென்றால், பசியோடு நீ சென்று ஒரு இறைவனை பார்த்தால் உன்னால் அமைதியாக சாந்தமாக
எண்ணத்துடன், அதாவது அமைதியான ஒரு எண்ணம் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் வயிறை காயப்போடாமல் வயிற்றுக்கு தேவையான உணவை அருந்துவிட்டு கடவுளிடம் போய் வேண்டுதல் வை அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாங்க. வயிறு காயப்படுவது நமக்கு உரிமை கிடையாது. அதுதான் பாபா சொன்னது. நாம் என்ன அப்படின்னா, ஒருவர் யார் அப்படிங்கிறதை ஆராய்ச்சி பண்ணுறதை நிறுத்திவிட்டு அவர் என்ன சொன்னார், அது ராமனோ கிருஷ்ணனோ சிவபெருமானோ விநாயகரோ முருகரோ அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு அவர்கள் நமக்கு என்ன விட்டு சென்றார்கள். பகவத்கீதை இல்லாத விஷயம் வேறு எதுவும் கிடையாது. ஒரு மகாபாரதத்தை தெரிந்து கொண்டால் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வான். ஒரு ராமாயணத்தை ஒருவன் முழுவதுமாக படித்தால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், ஒரு அண்ணன் தம்பியுடைய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ராமாயணத்தை பார்த்தா படித்த தெரிஞ்சிடும். சிவபுராணம் அறியும் பொழுது ஒரு குடும்பத்தினுடைய மொத்த ஒற்றுமையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற ஒவ்வொரு கந்த புராணத்தை படிக்கும்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடைசி வரை அந்த கந்த சஷ்டி ஏன் நடக்கிறது, சூரசம்ஹாரம் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறத கந்த புராணத்தில் அவ்வளோ தெளிவாக இருக்கும். கடைசி வரைக்கும் சூரனை அவர் கொல்லவே இல்லை. அதுதான் 18 வருடங்கள் இல்லை, 18 வருடங்கள் கிட்டத்தட்ட நடந்த போரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலாக சென்ற பின்பும் போரை முடித்து வைத்தார். அப்பொழுதும் சூரனை கொல்லாமல் அவர்கள் கடவுள்களோ அவதாரங்களோ சத்குருகளோ நமக்கு என்ன சொல்ல வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நடந்தால் மிக 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 வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாபாவை ஒருவர் சத்குருவாக ஏற்றுக்கொண்டால் அவரை பற்றி ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு அவர் நமக்கு என்ன சொல்ல வந்தார், என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்பதை புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது போன்ற சாய்பாபாவுடைய விஷயங்கள் நமக்கு தெரிந்ததை அறிந்ததை பாபா நம்முடைய வாழ்க்கையில் வந்த பின்னால் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை முடிந்தவரை வாரம் ஒரு காணொலியோ 2 காணொலியோ நம்முடைய நண்பர்களுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். காணொலியை முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.